மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம். நான் கடந்த 2 வாரங்களாக ம், ராபின் சர்மானுடைய தன் பொக்கிஷத்தை விற்ற துறவிங்கிற புக்ல இருந்து ஞானத்தை கொடுத்துட்டு வர்றேன். அதுல நான் இப்போ முதல்ல அவர் ஜூலியன் மாண்டில் தான் இதனுடைய முக்கியமான கதாபாத்திரம். ஜூலியன் மாண்டில்ங்கிற ஒரு பிரபல வழக்கறிஞர் தான். அந்த வழக்கறிஞர் தான் நிறைய சொத்து எல்லாம் இருந்து கூட ஆண் ஆத்மார்த்தமான வாழ்க்கையை தேடி இமயமலை போறாரு. அங்க 7 நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கணும்னு யோகிராமன் கிட்ட கத்துட்டு அத தன்னுடைய உதவியாளரான ஜான் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் இந்த கதை. அதுல 7 நல்ல பழக்கங்கள்ல முதல் பழக்கம் ஒரு பெரிய தோட்டம், பூந்தோட்டம். அத மனசுக்கு இணையா சொல்லிட்டாரு. அடுத்தது 2வது நம்ம இப்ப பார்க்க போறது கலங்கரை விளக்கம் மாதிரி ஒரு 6 அடுக்கு சிவப்பு மாளிகை ஒண்ணு அதுல இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அத கலங்கரை விளக்கத்துக்கு உதாரணமா ஆசிரியர் இதுல சொல்றாரு. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, நம்ம ஜூலியன் மாண்டில் கா மத்தியானம் ஈவினிங் ஆரம்பிக்கிறாரு. நைட்டே ஆகிருது. ஃப்ரெண்ட்ஸோட ஜான் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. பேசிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியல. அப்ப இவர் சொல்றாரு, மனத பத்தி பேசிட்டோம். என்ன இத அடுத்த நாளைக்கு பேசலாமான்னுங்காட்டி, இல்ல ஜான் ரொம்ப ஆசையா, இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க நம்ம கேட்போம். இப்ப மணி கொஞ்சம் தானே ஆகியிருக்குது. நம்ம நைட் ஃபுல்லா கூட நீங்க சொல்றத நான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இமயமலையில உச்சியில தன்னுடைய கதையை யோகிராமன் எப்படியெல்லாம் மாறினாருன்னு சொன்னதை இவருக்கு விளக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுல யோகிராமன் என்ன சொல்றாரோ அத நான் உன்கிட்ட சொல்லுவேன் ஜான். நிறைய இப்ப சொல்லிட்டேன். மனசை பத்தி சொல்லிட்டேன். மனசை எப்படி வச்சுக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நான் சொல்றத நீ என்ன பண்ணணும்னா, இந்த உலகத்துல நிறைய பேரு கவலையில கப்பல் எப்படி ஒரு தள்ள ரொம்ப அலையில அலை மோதிட்டு இருக்கும் பொழுது அந்த கலங்கரை விளக்கம் தானே கப்பலை கரை சேர்த்துறதுக்கு உதவுது இல்ல. அது போல இங்க உலகத்துல மக்கள் கவலையிலேயே மூழ்கிட்டு என்ன செய்யறதுன்னே தெரியாம வாழ்க்கையில நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீ எடுத்து கூறி இந்த மாதிரி நல்ல பழக்கங்களை எல்லாம் நீங்க பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி நான் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு சொல்லுவியா ஜான் அப்படின்னு சொன்னேன். நிச்சயமா நான் சொல்றேன். நீங்க எனக்கு சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்ப கலங்கரை விளக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நம்ம எப்பவுமே மற்றவர்களுக்கு நம்ம துணையா இருக்கணும். மற்றவங்களுக்கு நம்ம துணையா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு சிலர் பாருங்க, சும்மா தன்னலமா தனக்கு மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம நீங்க மத்தவங்களுக்காக வாழ்ந்தீங்கன்னா அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷமே வேறதான். பொதுவா மத்தவங்களை பத்தி அறிஞ்சு கொள்றவங்க அறிவாளிகள்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பத்தி முதல் புரிஞ்சுக்கணும். நம்ம பத்தி அறிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சிறந்த ஞானிகள்னு சொல்றாரு யோகிராமன். அதனால முதல்ல நம்மள நல்லா புரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுச்சா? அப்படின்னு ஒண்ணு சரி. நான் இன்னும் முதல்லயே சொல்லணும் இல்லையா? இத பத்தி சொல்லிட்டேன், தோட்டத்தை பத்தி சொல்லிட்டேன். அடுத்தது கலங்கரை விளக்கம்ங்கிறது என்ன தெரியுமா? வாழ்க்கையில ஒரு குறிக்கோளோட நம்ம வாழணும். குறிக்கோள ஒரு இலக்க அடையணும்னா வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் வச்சுட்டு அந்த இலக்க அடையணும். நீ ஒரு நல்லா முன்னேறணும்னு நினைச்சிட்டு நீ பாட்டுக்கு வேலை உண்டு அப்படியே காலையில போக வேண்டியது சாயங்காலம் வர இதே ஒரு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை அதுல உனக்கு மகிழ்ச்சியே இருக்காது இல்லையா ஜான்? ஆமா ஆமா, டெய்லி நான் போறேன் வர்றேன் வந்தோடனே அப்படியே டயர்ட் ஆகி படுத்துக்கிறேன். எனக்கு என்னன்னே வாழ்க்கை பத்தியே தெரியல. இப்ப நீங்க சொல்ல சொல்லதான் ஜூலியன் எனக்குமே புரியுது. வாழ்க்கையில ஒரு குறிக்கோள், ஒரு இலக்கு வச்சு நான் இருக்கணும். குறிக்கோளும் இலக்குகளும் இருந்தால்தான் தினசரி நம்ம குழப்பங்கள் இல்லாம ஒரு தெளிவோட வாழ்க்கையை கொண்டு போலாம் ஜான். அதுக்காக தான் நான் இது உனக்கு எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. நைட் ஆனாலும் சரி, அவரு என்னென்ன அங்க மேல இமயமலையில யோகி ரமணன் சொன்னாரோ அதையெல்லாம் அப்படியே இவருக்கு சொல்லிட்டு இருக்காரு ஜானுக்கு. பொதுவா நம்ம ஒரு இலக்கு அடையணும்னா முயற்சி எடுக்கணும். நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய பேரை கேட்டீங்கன்னா,
அ எனக்கு என்ன குறிக்கோளு, வாழ்க்கையில என்ன குறிக்கோள்னே தெரியாது. அப்படிதான் நெறைய பேரு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு இலக்க அடையணும்னா, அந்த குறிக்கோளோட இல்லாம, நெறைய பேர் எடுத்துட்டீங்கன்னா, அந்த ஆன்மீக வாழ்க்கையில அங்க இருக்கிறவங்க கூட, இமயமலையில இருக்கிறவங்க கூட ஒரு குறிக்கோள வச்சு தான் வாழ்றாங்க. அவங்க என்ன பெரிய என்னத்த கண்டுபிடிக்க போறாங்கன்னு நீ நெனைக்கலாம். அப்படி இல்ல. அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வழி என்னங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளுக்கு என்ன தெரியுமா? எழுந்தவுடனே காலையில ஒரு தியானம் பண்ணணும், வாக்கிங் அதெல்லாம் கரெக்ட்டா ஒரு குறிக்கோளோட அவங்க கொண்டு போகும்போது, அவங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறோம். அப்படி இருக்கவே கூடாது. காலையில எழுந்தா, இன்னதெல்லாம் நம்ம அடுத்த நாள் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு பிளானோட, நல்ல குறிக்கோளோட நம்ம செஞ்சோம்னா, நம்ம என்ன நெனைச்சு அடையணும்னு நெனைக்கிறோமோ, அது நமக்கு கிடைக்கும் ஜான். அது மாதிரி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அவங்க குறிக்கோளோட வாழ்க்கைய நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் முக்தி நிலைய அடையணுங்கிறது தான். வேற ஒண்ணுமே இல்ல. நல்ல மகிழ்ச்சியான ஒரு முக்தி நிலைய அடையணுங்கிறதுக்காக தான் அவங்கெல்லாம் குறிக்கோளோட வாழ்றாங்க. நம்ம அப்படி இல்ல. நம்ம வாழ்க்கையில ஒரு குறிக்கோளோட வாழ்ந்தோம்னா, ரொம்ப சந்தோஷமாவும் இருப்போம். நல்லாவும் இருக்கலாம் நம்ம. அத அதுக்காக தான் நாம் வாழ்வதற்கு நலமாக வாழ்வதற்கு பண்டைய தத்துவம் என்னன்னா, அ நல்ல குறிக்கோளோட இருக்கணும். குறிக்கோளோட வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையினுடைய குறிக்கோளே. குறிக்கோளோட வாழணுங்கிறத வாழ்க்கையின் குறிக்கோளே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுல இன்னொன்னும் சொல்ல வர்றாரு. வாழ்க்கையின் தர்மங்கிறது என்னான்னு சொல்றாரு. வாழ்க்கையின் தர்மங்கிறது நம்ம வாழ்க்கையின் குறிக்கோள் வச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த சிவானாவில் இருக்கும் அவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த சித்தாந்தத்தை தான் வாழ்க்கையின் தர்மம்னு சொல்றாங்க. அதாவது நம்ம குறிக்கோளோட வாழ்றோம் இல்லையா? அதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள். அதுதான் வாழ்க்கையினுடைய அ வாழ்க்கையின் தர்மம்னு சொல்றாங்க. குறிக்கோளோட வாழ்றது தான் வாழ்க்கையின் தர்மம்னு அவங்க அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இலக்கை அடைஞ்சு ரொம்ப குறிக்கோளோட வாழ்றது தான் நம்ம வாழ்க்கையினுடைய தர்மம்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க பேரு. அப்புறம் இன்னொன்னு அவங்க அ ஜோரிகி அப்படின்னு சொல்லி ஒரு இத சொல்றாங்க. மிகவும் கடினமான மனநிலை அப்படிங்கிறத சொல்றாங்க. மிகவும் கவனமான மனநிலைக்கு பேரு ஜோரிகின்னு சொல்றாங்க. அதாவது சுய பரிசோதனைய ஈடுபடுத்தி, நீ எந்த விஷயத்தில் சிறந்து விளங்குகிறாய்? மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா? அப்படிங்கிறத நம்ம சுய பரிசோதனை செய்யறது தான் ஜோரிகி அப்படின்னு கவனமான நிலையத்தான் சொல்றாரு. அந்த மெத்தடுக்கு பேரு ஜோரிகின்னு பேரு. அது பழைய தத்துவம். அது எப்படின்னா, முதல்ல நம்ம சுயமா தெரிஞ்சுக்கணும். என்ன நம்ம பரிசோதனை பண்ணி நமக்கு என்ன இருக்கு டேலண்ட்டு? நம்ம என்ன மாதிரி செய்யலாம்? அப்படிங்கிறத நமக்கு நம்மளே தான் பரிசோதிச்சு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? நம்ம நல்லா வரையிறோம், டிராயிங் எல்லாம் நல்லா போடுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஓவிய கலைஞனா போலாம். நல்லா சொல்லி தர்றோம், மத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது மாதிரி நமக்கு ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா, ஆசிரியரா போலாம். அல்லது வந்து வெளிய எல்லாம் லெக்சரரா வெளிய எல்லாருக்கும் இந்த இதெல்லாம் எடுக்குறாங்க இல்லையா? மீட்டிங் எல்லாம் போய் சொல்றாங்கல்ல. நல்லா பேசுறதுக்கான திறமையில போலாம். அதனால முதல் சுய பரிசோதனையில நமக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மனம் தான் நமக்கு வழிகாட்டும் கருவி. நம்ம மனசு தான் நமக்கு எல்லாமே. மனசு சரியாக மனச நம்ம உபயோகிச்சோம்னா, நமக்கு தேவையான வேண்டியது எதோ அதெல்லாமே மனசு நமக்கு கொண்டு தந்துரும். அதனால மனச நம்ம கரெக்ட்டா உபயோகம் செய்யணும். நம்ம என்ன பண்ணுவோம்? மனசு அது நல்லா நமக்கே உதாரணமா தெரியும். ஒரு நாளைக்கு மனசு சரியில்லப்பா எனக்கு. சோர்வா இருக்குதுன்னு படுத்துக்குவோம். அதே மனசு இன்னைக்கு காலையில எந்திரிச்சா நம்ம கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சு எல்லாம் பண்ணணும்னு மனசுல நெனைச்சோம்னா, அந்த மனசு அதற்கான வழிய நமக்கு காட்டும். நல்லா செய்வோம். அ அந்த மாதிரி மனச பத்தி அதுல அப்படி சொல்றாங்க. இன்னொன்னு யோகிராமன் என்ன பண்றாருன்னா, எங்க போகணும்னாலும் ஒரு பையில ஒரு கைக்குட்டையும், ஒரு வில்லும், அம்பும் வச்சுக்குவாராம். அ அத அந்த கதைய இவருக்கு சொல்றாரு. யாருக்கு? நம்ம ஜூலியனுக்கு. அங்க போயிட்டு ஒரு மரம் ரொம்ப தூரத்துல இருக்கும்.
இவர அந்த ஜூலியன வந்து இவர கண்ண கட்ட சொல்லிருவாரு. யாரு நம்ம யோகிராமனுடைய என் கண்ண கட்டிருங்கன்னு ஒரு வெள்ள கர்ச்சீப் வேற பையில வச்சிருப்பாரு. அப்புறம் ஒரு ரோஸு. அந்த ரோஸ வந்து எடுத்து நீ கொண்டு போய் அந்த மரத்தடியில வச்சுரு. கண்ண எனக்கு கட்டிரு. இப்ப எனக்கும் அந்த மரத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோனே, அது ஒரு 100 அடி தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜூலியன் சொல்றாரு. உங்கள பத்தி எனக்கு தெரியாதா? 300 அடி தூரத்துல இருக்கிறத கூட நீங்க கரெக்ட்டா அடிச்சிருவீங்க. இப்ப நம்ம வந்திருக்கிறது வந்து 100 அடி தூரம் தான் இருக்குது. நீங்க வந்து அதே மாதிரி இவர் வந்து அம்பு விட்டு பண்றாரு. பண்ணும்போது அது வந்து தவறி போயிருது. பூ மேல படுறதில்ல. ஐயய்யோ! படாம போயிருச்சே அப்படின்னு ஜூலியன் வந்து அங்கலாய்க்கிறாரு. அதுக்கு வந்து அவரு சொல்றாரு, "இத நான் ஒரு பாடமா உனக்கு சொல்லணும்னு தான் நான் இப்படி பண்ணேன். என்னன்னா, நம்ம ஒரு குறிக்கோள் வச்சிருந்தோம்னா, அந்த இலக்கு வந்து அதனுடைய தூரம் எங்க இருக்கு? முதல்லயே நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். இந்த மரம் வந்து எங்க இருக்குது என்னன்னு தெரியாம, சும்மா இத்தன அடி தூரம்னா, நீ தூரத்த மட்டும் கணக்கு வச்சுட்டு எங்க வேணாலும் அடிச்சிரலாம். அத உனக்கு சொல்லி தரணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். நம்ம மனசுல ஒரு குறிக்கோள் இருந்தா, அந்த இலக்கும் மனசுல இருக்கிற இதுவும் கரெக்ட்டா நம்ம வந்து பார்த்துட்டா தான் கரெக்ட்டான பொசிஷன்ல அத அடிக்க முடியும். அதுக்காக தான் நான் இத செஞ்சு காட்டுனேன். வேற ஒண்ணும் இல்ல ஜூலியன். இத நீ தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே அப்படின்னு மனச வந்து இலக்குகள் அமைச்சுக் கொள்ளுவதுங்கிறது வெறும் பொருட்செல்வங்கள் நிறைந்த உலகில் வாழும் உங்களைப் போன்ற பெரிய வழக்கறிஞர்களுக்கு மட்டும் கிடையாது. நாங்களும் இலக்குகள் அமைச்சுட்டு இங்க வாழுவோம். அதுக்கு உதாரணம் தான் இந்த மாதிரி ஒரு ஒரு பயிற்சிகளும் செஞ்சு நம்ம இலக்கோட வாழ்ந்து வந்தோம்னா, அது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு வந்து இலக்குகள அ அமைச்சு நம்ம நல்ல வாழ்க்கையில குறிக்கோள்களோட வாழணும்னா, ஒரு 5 படிகள் கொண்ட ஒரு முறைய வந்து சொல்றாரு. அந்த 5 படிகள் என்னன்னா, நீ வந்து சும்மா இப்படி மட்டும் அடிச்சுட்டு அதோட விடக்கூடாது. உன்னோட குறிக்கோள் என்னன்னு தெரிஞ்சுட்டு, அந்த குறிக்கோள வந்து ஒரு நோட்டு புத்தகம் எடுத்து முதல்ல எழுதிக்கணும். நான் வந்து என்னுடைய குறிக்கோள் வந்து, இன்னைக்கு நான் எல்லாருக்கும் ஹெல்ப் அப்ப இவரு கேட்கிறாரு, உடனே ஜான் கேட்கிறாரு, "ஆமா உங்களுடைய குறிக்கோள் என்ன?" அப்படின்னோனே, "அது ரொம்ப சிம்பிள் ஜான். என்னுடைய குறிக்கோள் என்ன? எல்லாருக்கும் வந்து உதவி செய்யறது தான் என்னுடைய குறிக்கோள்." இப்ப நான் வந்து அங்க போய் இதெல்லாம் கத்துக்கிட்டு வந்தேன். இத வந்து உனக்கு ஞானத்த குடுக்குறேன். நீ வந்து அத மாதிரி இனிமேல என்னுடைய குறிக்கோள எல்லாருக்குமே நல்லது செய்யணும். அப்படிதான் நான் முதல்ல இருந்தேன். ஆனா இது வந்து இந்த குறிக்கோள் தெரிஞ்ச உடனே இதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது. பிறருக்கு நம்ம நல்லது செய்யும்போது நம்ம மனசுக்கும் ஒரு திருப்தி இருக்கு. அதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இங்க வந்து என்ன பண்றாருன்னா, அந்த யோகிராமன் அந்த குறிக்கோளோட விடல. அதுக்கு வந்து 5 படிகள் கொண்ட ஒரு முறையும் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன முறையில நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னோனே, அததான் உனக்கு சொல்ல வர்றேனே. முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா, நாம் வந்து என்ன எதிர்பார்க்கும் குறிக்கோள் வந்து என்ன? அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். அத என்ன பண்ணணும்னா, நம்ம மனசுல கற்பனை பண்ணிக்கணும். கற்பனைய உருவமா. இப்ப வந்து நான் வந்து என்னுடைய குறிக்கோள் வந்து நான் வந்து ஒரு பெரிய நிறுவனத்துக்கு ஒரு ஆபீசரா ஆகணும்னு நினைக்கிறேன்னா, அந்த நிறுவனத்துல நான் ஆபீசரா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி, அது மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கணும். முதல்ல அந்த கற்பனை பண்ணிட்டு அது மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கணும். நினைச்சுட்டு 2வது நேர்மறையான ஒரு அழுத்தத்த குடுக்கணும். அந்த உறுதிமொழியில வந்து, நிச்சயமா நம்ம வந்து அத நடத்தியே ஆகணும். நான் வந்து இப்ப உடனே வந்து ஜான் கேட்பான். அப்ப நான் ஒரு உறுதிமொழி சொல்லுவேன். நான் ஒரு இது சொல்லட்டுங்களா? நான் எப்படி இருக்கணும்னு விரும்புறேன்னா, நான் வந்து இப்ப குண்டா இருக்கிறேன். எனக்கு அங்கங்க சதையெல்லாம் இருக்குது. நான் ஒல்லியாகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்னு கேட்பான். அதுக்கு இவரு சொல்லுவாரு, "நீ வந்து முதல்ல கற்பனை பண்ணிக்க. ஒரு ஒல்லியான உருவமா நீ இருக்கிற மாதிரி அ உன்னுடைய கற்பனைக்கு அதாவது இமேஜின் பண்ணு. பண்ணிட்டு உடல குறைக்கிறது மாதிரி அதுதான். அதே மாதிரி உடல் குறைந்த உன்ன வந்து ஒரு கற்பனை உலகத்துல நீ பார்த்துக்க. பார்த்தோனே 2வது படி என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஒரு அழுத்தம் குடுக்கணும். அழுத்தம்னா என்ன? அப்படின்னு கேட்பாரு. அதாவது நான் இத செஞ்சு தான் முடிப்பேன். நிச்சயமா நான் உடல் குறைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அத அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் சாதிக்க விரும்புற இல்லையா? நீ வந்து அதுக்கு வந்து உறுதிமொழி எடுத்துக்கிறது தான் அந்த அழுத்தம்னு பேரு. அத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, எடுத்த உறுதிமொழிய ப பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்.
சொல்லிட்டா என்ன பண்றோம்? நான் நிச்சயமா இளைக்க போறேன். அதுக்கான பயிற்சி செய்யறேன் அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு நீ என்ன பண்ணுவ? நான் இந்த 21 நாள்ல நான் நிச்சயமா இளைச்சு காட்டுறேன். நான் இளைக்காட்டி, நான் வேற விதமா நான் என்னைய தண்டிச்சுக்கிறேன். அப்படின்னு அதுக்கு ஒரு அழுத்தம் குடுக்கும்போது, மத்தவங்களுக்காகவாவது, ஐயோ! அவங்க நம்மள கேட்பாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம அத பெர்ஃபெக்ட்டா செய்வோம். அப்ப 3வது என்னன்னா, இப்ப நீ என்ன செய்ய விரும்புற? உடம்பு இளைக்கணுங்கும்போது, உன்ன உடம்பு இளைச்ச மாதிரி முதல்ல கற்பனை பண்ணிக்கோ. 2வது நான் 10 பேர்கிட்ட சொல்லிரு. நான் இளைச்சு காட்டப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உடம்பு இளைக்காம போயிட்டேன்னு வையி, என்ன பண்ணணும்? ஐயோ! அவங்க கேட்பாங்களேங்கிறதுனால அந்த அழுத்தத்தோட நிச்சயமா அந்த உடற்பயிற்சி செஞ்சா தான் நம்ம உடம்பு குறையும். அல்லது அந்த உடம்பு குறைக்கிறதுக்கு ஒரே மாதிரி 21 நாட்கள் நீங்க பயிற்சி செஞ்சா உடம்பு குறையும். அந்த மாதிரி ஒரு அழுத்தத்த குடுக்கணும். அப்புறம் 3வது படி எந்த ஒரு இலக்கியமுமே அ கால அவகாசம் முடிக்கணும். அதுதான் கால அவகாசம்ங்கிறது தான் அந்த 21 டேஸ். முதல்ல கற்பனை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நேர்மறையான அழுத்தத்த குடுக்கணும். நான் நடத்தியே தீருவேன்னு. 3வது அந்த ப நடந்துக்கிறதுக்கு அந்த இலக்க நம்ம அடையறதுக்கான வந்து அவகாசம் குடுக்கணும். எத்தன நாளு அப்படிங்கிறது கால அவகாசம் குடுக்கணும். அப்புறம் அது மட்டும் போதாது. ஒரு நோட் புக் எடுத்து அதுல எழுதிக்கணும். அந்த எழுதுறது என்னத்துக்கு? எழுதுனா நமக்கு மனசுல நல்லா பதியும். அது பார்ப்போம், எடுத்து பார்ப்போம். ஒரு நாளைக்கு இத்தன, இன்னைக்கு இத்தனன்னு அது மாரி எழுதணும். என்ன செய்றியோ அத எழுதி பார்க்கணும். அப்புறம் 21 நாள்ல அத முடிக்கிறேங்கிறது அந்த கால அவகாசம். அதுதான். எழுத்து வடிவில போடணும், கால அவகாசம். 5 படி ஆச்சுங்களா? முதல் படி நாம் எதிர்பார்க்கிற அந்த இது. 2வது படி அதுல ஒரு அழுத்தம் குடுக்கணும். 3வது படி அழுத்தம் குடுத்து முடிச்ச பிறகு, அந்த எப்படி முடிச்சிரணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் செஞ்சுக்கணும். அத தீர்மானம் செய்யறது எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிக்கிற மாதிரி அந்த ஒரு தீர்மானம். அடுத்தது அத எழுத்து வடிவத்துல எழுதிறணும். நம்ம ஒரு நோட் புக் எடுத்து சாதாரண நோட் புக் கூட போதும் ஜான். அதுல நீ எழுதி வச்சுக்கோ. நான் இப்படி பயிற்சி செய்றேன். இத்தன நாள்ல நான் இளைச்சிருவேன், பண்ணிருவேன்னு எழுதிக்கோ. அதுக்கு அடுத்து அந்த 21 நாள் வந்து நிச்சயமா செஞ்சே ஆகணும். அப்படி செயல்படுத்தினால் தான் ஒரு புதிய விஷயம் வழக்கப்படுத்த முடியும். நீ புதுசா போய் நீ கற்பனை பண்ணிட்டு இளைக்கணும்னு நினைக்கிற, அடுத்து அதுக்கான அழுத்தத்த குடுக்குற, இதெல்லாம் நீ செய்யணும்னு நினைச்சீன்னா, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பழக்கம் படுத்தணும் ஒரு விஷயம்னா, அது நிச்சயமா 21 நாட்கள் செஞ்சா தான், அது புதிய ஒரு விஷயம் கூட வழக்கமாகும். புதுசா தான் நம்ம செய்ய போறோம். அது வழக்கத்துக்கு கொண்டு வரணும்னா, இப்ப பல் துலக்கறத கூட அது போன இதுலயே சொன்னோம். எந்திரிச்சோனே நம்ம போய் பல்ல விளக்குறோம் இல்லையா ஜான்? எதுக்கு? அது பழகி போச்சு. அது பிறந்தது நம்ம அப்படியே பழகுனதுனால தான் செய்றோம். அதே மாதிரி நீ எந்திரிச்சோனே என்ன எதிர்பார்க்கிறியோ, அத கற்பனை பண்ணு. அத அழுத்தம் குடு. அத எல்லார்கிட்டயும் சொல்லு. அப்புறம் எழுதி பாரு. 21 நாள் அத கன்டினியூஸா பண்ணீன்னா, அந்த புதிய பழக்கம் தன்ன போலயே உனக்கு வந்துரும். இதுல சந்தேகமே இல்ல. அந்த 21 நாள் நீ செஞ்சீன்னா, நல்லபடியா நம்ம நெனைச்ச இலக்க அடைய முடியும். அந்த இலக்க அடையறது தான் இப்போதைக்கு இந்த சாப்டர்ல சொல்றாரு. வாழ்க்கையில இலக்கு அடையறத விட, அந்த இலக்கு என்ன அப்படிங்கிறத நீங்க கரெக்ட்டா தெரிஞ்சுக்கணும். இலக்கு அடையிறேன்னு மட்டும் இல்ல. அதிக உற்சாகத்தோட வாழ நமது மனசு இருக்குதுல்ல, அதுதான் மிகப்பெரிய வடிகட்டும் கருவின்னு அப்பவே சொன்னோம். அதனால நம்ம இந்த இலக்கு என்னங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அந்த இலக்கு அடையறதுக்கு இந்த 5 படிகள் கொண்ட இந்த எளிய வழிமுறைய பின்பற்றினா, நம்ம நிச்சயமா ஆ நம்ம நெனைச்ச அந்த குறிக்கோள்ல அடையலாம். அ அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நீ உடனே இவரு சொல்றாரு, ஆமாமா எனக்கு எப்பவுமே ஜூலியன் அ ஓவியம் வரையறதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பயங்கரமா ஓவியம் வரைவேன். அப்ப ஓவியம் வரையும்போது என்ன தெரியுமா? எனக்கு சொர்க்கத்திலேயே இருப்பேன். நான் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டேன். என்னையே மறந்துகிட்டு, ஓவியமே வரைஞ்சுகிட்டு இருப்பேன். அது என்ன அது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்பாரு.
அதுதான் நீ விரும்புற ஒன்று. ரொம்பவே விரும்புறது நீ ஓவியனா இருக்கணும்னு விரும்புற. ஆனா நீ இப்போ வக்கீல் தொழில் எடுத்துக்கிட்டு இருக்கிற இல்லையா? எப்பவுமே நம்ம எத விரும்புறோம், நம்மளுடைய இலக்கு நம்முடைய குறிக்கோள் என்ன? அந்த மாதிரி ஒரு இதுல நமக்கு புடிச்ச இதுல நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா, நம்ம எப்பவுமே ஹேப்பியா இருக்கலாம். நம்ம பிடிச்சதுல. இது மாத்தவே முடியாது. இது ரொம்ப சிவானாவின் ஞானிகள் சொல்றது நிச்சயமான ஒரு அ உண்மை. எத விரும்புறோமோ, அதன் வழியாத்தான் நமக்கு முழுமையான வடிவமே பெறுகிறோம். நமக்கு எது பிடிக்குதோ, அத இது பண்ணாதான் நமக்கு முழுமையான ஒரு வாழ்க்கையே அமையும் அப்படிங்கிறத சொல்றாரு. ம் 5 படிகளும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆமா நண்பா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். நீங்க சொல்ற மெத்தட் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனா என்னுடைய வாழ்க்கைய நான் எடுத்துட்டேன்னா, நான் ரொம்ப கராராவே இருந்துட்டு இருக்கிறேன். எப்ப பாரு எதுலயுமே ஒரு இது இல்ல. வந்தவுடனே வக்கீல் தொழிலுக்கு போகணும், அத எடுத்து நடத்தணும். அத முடிச்ச உடனே வாழ்க்கையில் சந்தோஷமாவே அ விளையாட்டு வாழ்க்கையில சந்தோஷமா நான் இருக்கவே இல்ல. ஏன்னா, இந்த தொழில் எனக்கு அப்படி இருக்குது. அதனால இந்த 5 படிகள் கொண்டது நீங்க சொன்னோனேவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா, நம்ம முதல்ல நம்ம என்ன இலக்கோ அதே தெரிஞ்சுக்கணும். அதே நான் தெரிஞ்சுக்கல. இப்ப இந்த இதுல நீங்க குறிக்கோளை எவ்வளவு முக்கியமா ஒரு வாழ்க்கையில கடைசி படி நீங்க முன்னேறிக் கொள்றதுக்கு நிச்சயமா குறிக்கோள் தான் அவசியம். அந்த இலக்க அடையறது தான் நல்லது அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. நான் இனிமேல் அ சந்தோஷமாக சிறு சிறு அ இன்பங்களை கூட அனுபவித்து வர அவசியமா செய்யணும் வாழ்க்கையில. ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் வந்தா கூட அத நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கணும். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களோடையும் அதனுடைய அழகினை நம்ம கவனிக்கணும். கடவுள் பிரபஞ்சம் படைச்சிருக்குது. அந்த படைப்ப நம்ம ரசிக்கணும். ஒரு ஒரு செடி, தாவரங்கள் பார்த்தாலும் இயற்கை அழகை நம்ம சந்தோஷமாகவும், நல்ல உற்சாகமாகவும், ஆர்வத்துடனும் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் நம்ம கவனிக்கவே மாட்டோமே! காலையில எந்திரிச்சோனே புறப்பட்டு பஸ்ஸுக்கு ஓடலாமா? வேன புடிக்கலாமா? கார் எடுக்கலாமா? ஓடி ஓடி நம்ம வாழ்க்கைய அ ஓடுவோம். அங்க போய் உட்கார்ந்தா ரொட்டீனா இது மட்டும் தான். நம்மளையும் செல்ஃப் லவ்வும் கிடையாது. இயற்கை குடுத்த இதுகளையும் நம்ம ரசிக்கிறது இல்ல. அதனால இந்த கா ப ப பழைய காலத்துல நடந்தத பத்தி நீ கவலைப்படக்கூடாது. இந்த பிரபஞ்சம் எதுவுமே காரணமின்றி நமக்கு வந்து விடுவது எல்லாமே வாழ்க்கையில் நடக்கும் எல்லாமே அந்த பிரபஞ்சம் நமக்கு குடுத்ததுதான். அத நம்ம பார்க்கணும், அனுபவிக்கணும். அதுக்காக தான் இப்படி இருக்கு. ஆனா நம்ம அ எதை கூட பார்க்கிறதே இல்ல. ஜூலியன் சொல்லப்போனால் என்னுள் நிறைய உற்சாகம் இப்ப நீங்க சொன்னோனே எனக்கே உற்சாகம் வந்துருச்சு. இனிமேல் நம்ம நடக்கும்போது கூட எல்லாத்தையும் கவனிக்கணும். நம்ம இயற்கையை கவனிக்கணும். அனிமல்ஸு அதுகளெல்லாம் ஒரு ஒண்ணையும் பார்க்கும்போது அதுகிட்ட இருக்கிற அழக நம்ம ரசிக்கணும். அப்படிங்கிறது தோணுச்சு. அதனால இனிமேல் நான் ரொம்ப ஆ நல்ல ஆழமான அர்த்தத்த நீங்க சொன்னதுலருந்து புரிஞ்சுட்டேன். என்னுடைய உன்னோட ஒவ்வொரு முயற்சிக்குமே இந்த உத்வேகம் தான். உத்வேகம்னா என்னன்னே எனக்கு தெரியாம இருந்துச்சு. அந்த அழுத்தம். இது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஒண்ணொண்ணு எடுத்துட்டா அந்த 5 படிகள்ல சொல்லுவாரு இல்லையா? 2வது படி நேர்மறையான இது. அதுக்கு அழுத்தம் குடுக்கணும்னா, அழுத்தம்ங்கிறது உத்வேகத்தோட வருமா. அ ஒரு இன்ட்ரெஸ்ட்டா செய்யணும். அப்படி செஞ்சோம்னா, நிச்சயமா எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யலாம். அப்படிங்கிறது நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் உத்வேகத்துடன் ஈடுபா ஈடுபாட்டுடன் செஞ்சா வெகு விரைவில் நீ பொருள் ரீதியாகவும், ஆத்மார்த்தமாகவும் பலனடைவாய் அப்படின்னு ஜூலியன் மாடல் கடைசியில சொல்றாரு. அது வேணா உண்மைதான். நீங்க சொன்னத பார்த்தா ரொம்பவுமே எனக்கு எளிதாகத்தான் தெரியுது. இதுல நம்ம இலக்க குறிக்கோள் அடையறது ரொம்ப எளிதா இருக்கிறது. அதனால செயல்முறைகளும் ரொம்ப எளிமையா தான் இருக்குது. அ நான் இனிமேல் நான் விரும்புவது என்னன்னு நானு அறிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கைய நிச்சயமா நான் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்வேன் ஜூலியன் அப்படின்னு சொன்னோனே, ஜூலியன் நீங்க சொன்னது எனக்கு நிச்சயமாகவே உபயோகமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் இழந்திருந்தது என்ன?
என்று இன்று வரை எனக்கு தெரியாமையே இருந்துச்சு. இனிமேல் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நான் எனக்கு உணர்த்தியதற்கு உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாரு. அத உடனே ஜூலியனும் என் வாழ்க்கையின் குறிக்கோளும் இதன் மூலம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறேன் அல்லவா. அதாவது நான் வந்து அங்க இமயமலையில கத்துக்கிட்ட இதை வந்து பரப்புறேன்னு சொன்னேன்ல, அதையும் நான் வந்து பரப்புறதுக்கு என்னுடைய இதுக்கும் நீ முயற்சி செஞ்சு கொடுத்த அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதுல வந்து இந்த 8வது அத்தியாயத்துல வந்து பொதுவா செயல்முறை தொகுப்புன்னு பார்த்துட்டா, இதுல வந்து கலங்கரை விளக்கம் மாதிரி அந்த 6 அடி கட்டடத்த, சிவப்பு கட்டடத்த ஆசிரியர் குறிப்பிடுகிறாரு. அதுல வந்து உன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளை பின்தொடர்ந்து செல்லணும். இதுல முழுசா சொல்றது. குறிக்கோளுடன் வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள். உன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை வந்து பின்தொடர்ந்து செயல்பட்டு அதை அடைந்தால் நீண்ட கால நிறைவு நமக்கு கிடைக்கும். குறிக்கோளை தொடர்ந்து போனா அப்படிங்கிறதையும் சொல்ல வர்றாரு. ஆன்மீக ரீதியாகவும் வாழ்க்கையில் வந்து குறிக்கோள்களை அமைத்து அவற்றை பின்தொடர வேண்டும். சுய பரிசோதனையினுடைய ஆற்றலையும் சொல்றாரு. சுயமா நம்ம பரிசோதனை செஞ்சு நமக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு அதன்படி நடக்கிறது. சுய பரிசோதனை ஆற்றலை பத்தியும் சொல்லியிருக்காரு இதுல. அதே மாதிரி குறிக்கோள்களை அடைய 5 படிகள் கொண்ட செயல்முறையும் இதுல சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா தடையில்லாமல் உற்சாகத்தோடு வாழ்க்கையை வாழும் முக்கியத்துவத்தை அதான் உற்சாகமா எதையுமே பிரபஞ்சம் நமக்கு கொடுத்ததை எல்லாத்தையுமே நம்ம பார்த்து மகிழ்ச்சியோட அனுபவித்து வாழணுங்கிறதையும் ஆசிரியர் இதுல சொல்லியிருக்காரு. எங்க எல்லா விஷயத்திலையுமே இருக்கும் அழகை வந்து ரசிக்க நம்ம மறக்கக்கூடாது. இன்றும் இந்த நொடியும் உனக்கு கிடைத்த பரிசு. இந்த நொடி நம்ம வந்து நமக்கு கொடுத்த பரிசு அப்படிங்கிறத எண்ணி நம்ம வந்து குறிக்கோள் மீது இருக்கும் கவனத்தை சிதறவிடாமல் இருக்கணும். உன்னை சுற்றியுள்ள பிரபஞ்சம் வந்து தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும். அந்த மாதிரி இதுல இந்த சாப்டர்ல முடிக்கிறேன். நன்றிம்மா. நான் ஒரு சாப்டர் தான் இந்த தடவை ப்ரிப்பேர் பண்ணேன். போன முறை 2 சாப்டர் சேர்ந்து இது பண்ணியிருந்தேன். இந்த தடவை வெறும் இது மட்டும்தான், இலக்கு அடையிறது மட்டும்தான். அடுத்த சாப்டர்ல சுமோ வீரர் வெளியே வருவாருல்ல, அது ஒரு பெரிய பேஜ் இருக்கு. அது வந்து நெக்ஸ்ட் வாரம் பண்றேன். சுசிலாமா அன்னைக்கு நீங்க சொன்னதுல இருந்து நானும் ஒரு குறிக்கோள் வைக்க போறேன். என்னப்பா? நானும் ஒரு குறிக்கோள் வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்கல்ல எல்லாருமே ஆமா குறிக்கோளோட இருந்தோம்னா நம்ம வந்து யாரையுமே நம்ம வந்து குறிக்கோள் சொல்லக்கூடாது, அன்போட கருணையோட நடந்துக்கிறணுங்கிறது வந்து நான் இப்ப மெடிடேஷன் வந்தது பிறகு அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா நோட்ல எல்லாம் நம்ம எழுதுறது இல்லை. நம்மளுடைய சில அதுல வந்து சிலது நம்ம கவர் பண்ணுவோம்ல, அதெல்லாம் எழுதுறதே இல்லை. இனிமே அதெல்லாம் எழுதி நம்ம வந்து அதை வந்து மெட்டீரியலைஸ் பண்ணணும். நம்ம ஒரு குறிக்கோள் வச்சிருந்தோம்னா அதை மெட்டீரியலைஸ் கிராட்டிடியூட் எழுதுங்கம்மா, அதே நல்லா இருக்கு. டெய்லி வந்து நமக்கு யாராச்சும் ஒரு இது பண்ணா நோட்ல நான் ஒரு டைரி எடுத்து வச்சுட்டு அதுக்குன்னு தினம் ஒரு 3 கிராட்டிடியூடாது பிரபஞ்சத்துக்கு தவறாம நான் எழுதுறேன். ஏன்னா நல்ல ஒரு வீடு வசதி சாப்பாடெல்லாம் கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, சாப்பிடும்போது அதுக்கு ஒரு நன்றி. இன்னைக்கு வந்து எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்து இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்த மாஸ்டருக்கு எது எனக்கு தோணுதோ நைட் உட்காந்து ஒரு 5 6 எழுதிட்டு படுப்பேன். அது செஞ்சதுல இருந்து நான் வந்து எனக்கு தானே வந்து சந்தோஷமாகவும் என்னமோ நான் பெரிய கிரேட்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா மனசுல வந்து பழையபடி ஒரு மாதிரி முன்னெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டே எதை எடுத்தாலும் முடியலாம இப்ப வந்து எத்தனை வேலை இருந்தாலும் என்னால செய்ய முடியுது. கொஞ்சம் கூட சோர்வோ இல்ல உடம்பு வலி எதுவுமே தெரியறது இல்ல. நல்லா இருக்கு. தியானம் வந்து பண்றோம், நல்லதே செய்யறோம், அதனால நல்லதே நடக்கும். மேம் வெளியே இருக்கேன்னு சொன்னீங்க, நான் அதனால ஷார்ட்டா முடிச்சுட்டு இல்ல நான் வந்துட்டேன். நானு ஸ்டார்டிங்ல நான் வெளியே இருக்கேன், வந்துருவேன்னு சொன்னேன்ல, அதான் நான் வந்தேன். லாஸ்ட் டைம் நீங்க நல்லா நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த தடவை ஒரே ஒரு சாப்டர் தான் பண்ணேன். இலக்கு இது போன முறை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன், பாத்தீங்களா நமக்கு தெரியும். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். நீங்க வந்து பிரேக் எடுக்கும் போது ராஜலட்சுமி மேம்க்கு சொல்லிட்டீங்கன்னா அவங்க ரெடியா இருக்காங்களாம். அப்படியா? இன்னும் ஒரு 9th சாப்டர் வந்துட்டேன். 13 இருக்குது இதுல. நடுவுல எங்கேயோ போறோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த நேரத்துல அப்ப அவங்களுக்கு சொல்லுங்க.
சரி, 13 தான் இருக்குது. நாளைக்கு அடுத்த சாட்டர்டே நான் நிச்சயமா அந்த இதை முடிச்சிடுறேன். என் தம்பி பொண்ணு கல்யாணம் அடுத்த மாசம் தான், கடைசி சாட்டர்டே. அதுக்குள்ள இது முடிச்சிருவேன்னு சரி சரி. நினைக்கிறேன் நானு. முடிக்காட்டி ஏதோ ஒரு சாப்டர் இருந்தா நான் சொல்றேன். சரி நான் வந்து இப்போ ஒரு வாரமா அந்த பக்கத்து வீட்டுகள்ல எல்லாம் போய் சதா இதேதான் பேசிட்டு இருக்கேன். தியானத்தை பத்தியும் அந்த நீங்க கொடுத்த அந்த இதெல்லாம் ஆளுக்கு ஒண்ணு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். பேம்ப்ளெட் கொடுத்தேன். புக்ஸ். பேம்ப்ளெட் சின்னது அந்த இது ஆமா ஆமா கொடுத்தீங்க ஆமா. இல்லையா? ஆமா பேம்ப்ளெட்ஸ். பேம்ப்ளெட் கொடுத்தேன். அவங்க எல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஒரு நாளைக்கு வேணா நான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு நான் சொல்றேன், என்ன இந்த மெடிடேஷன்னா என்னன்னு சொல்றேன். அதை தெரிஞ்ச பிறகு ஒரு நாளைக்கு நீங்க வர முடிஞ்சா உங்களை கூப்பிட்டு பண்ணலாம். நான் வந்து இப்போ பெரியவங்களை தனியா பசங்களை தனியா ஒரு 2 தடவை கூப்பிட்டு பண்ணலாமான்னு யோசனையில இருக்கேன். செய்யலாம். யாரு வர்றாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 5 பேருக்கு கொடுத்தேன். 5 பேருமே ஓகே ஓகே. ஆனா சாட்டர்டே சண்டே வைக்காதீங்க, வீட்டுல எல்லாம் இருப்பாங்க, எங்கனால வர முடியாது, எல்லாரும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச பிறகு பண்ணுங்க. எனக்கே அதுதான் முடியும். ஏன்னா சண்டேனா எல்லாரும் யாருமே இங்க எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க தான் எங்க வீட்டுல. சில்ட்ரன்ஸ்க்கு தான் நீங்க சண்டே எடுக்கணும். ஏன்னா அவங்க ஸ்கூல் லீவு, அப்பதான் வந்து காலியா ஃப்ரீயா இருப்பாங்க. சில்ட்ரனுக்கு இப்ப கூட வேண்டாம், உங்களுக்கு லீவ் வருது இல்லையா, அப்ப எடுங்க. அவங்க எங்க இருக்கிற ஒரு நாள்ல எல்லாம் 10-20 எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்க்கு வந்து ஓடுவாங்க. எங்க வீட்டுல இருக்காங்க யாரு கூட? வீட்லயே இருக்கிறது இல்ல எல்லாரும். இப்ப எங்க பேரனுங்களே ஸ்போர்ட்ஸ் அதுக்குன்னு வீட்லயே தங்குறது இல்ல. ஸ்கூல் போனா அந்த லீவ் விட்டாலும் எங்கேயோ வெளியே போயிடுறானுங்க. போறாங்கன்னு தெரியல. ஏதோ அந்த கிளாஸ்வாங்க இந்த கிளாஸ்வாங்க, வீட்டுல தங்கவே மாட்டாங்க பசங்க இப்போ. சரி சரி. நேற்றுக்கு பேபி இதுக்கு எடுக்கலையா மாஸ்டர்? என்னது? நீங்க பேபிக்கு எடுக்கிறீங்கல்ல ஒரு செஷன்? ஆமா ஆமா, அது ஃப்ரைடே தான். ஃப்ரைடே 6 PM அது. அது நேற்றுக்கு இருந்துச்சு இருந்துச்சு. இருந்துச்சு. அது ஒரு லிங்க் நான் கொடுத்திருந்தேன் எங்க வீட்டுல வேலை பார்க்கிற பொண்ணுக்கு, குழந்தைங்க 2. அது ஓபன் பண்ணி பார்த்தும் கிடைக்க வரவே இல்லம்மா அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியா? நீங்க ஏதாச்சும் பழசு கொடுத்துட்டீங்களா என்னன்னு தெரியல. நான் இன்னொரு வாட்டி ஷேர் பண்றேன். எனக்கு எனக்கு மெசேஜ் போடுங்களேன், நான் அனுப்புறேன். நானு ஓகேம்மா. நேத்து 2 பேர் தான் வந்தாங்க. அப்படியே அந்த குழந்தைங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஹாலிடேஸா இருக்கும்ல, ஹாலிடேஸ்க்கு எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களான்னு தெரியல. இப்போ தசரா ஹாலிடேஸ் இருக்கும்ல எல்லாருக்கும். 2 பேர் தான் வந்தாங்க நேத்து. அப்படியா? நேற்றுக்கு லாஸ்ட் வீக் எதிர்பார்த்தாங்க, நீங்க லீவ் போட்டீங்க. நீங்க குரூப்ல யார கேட்டிருந்தாலும் கரெக்டா கொடுத்திருப்பாங்களே. நீங்க ஏதாவது எனக்கு தந்துச்சு, தெய்வ மாஸ்டர் தான் கொடுத்தாங்க. பழைய லிங்க் கொடுத்திருக்காங்களா என்ன என்ன தெரியல. இதுலயே போடுறாங்களே மேம் வந்து கரெக்டா அந்த ஃப்ரைடே ஒரு 6 மணிக்கு ஒண்ணு இருக்கு குழந்தைகளுக்கு மட்டும். இந்த வாரம் வரலன்னு நினைக்கிறேன். இல்ல போட்டிருப்பாங்க. நேத்து வந்து ஸ்பெஷல் குரூப்ல சில்ட்ரன்க்கு போடல நானு. மேபி அதனாலதான், மேபி உள்ள வர முடியாததாலதான் யாரும் வரலையா, எனக்கு ஒண்ணும் புரியல. நான் கேக்குறேன். 2 பேர் வந்தாங்க, யாருமே வரலன்னு நான் பார்த்தேன். அப்படி வந்தாலும் எனக்கு அட்மிட் காட்டணும்ல. நான் யாருமே வந்து அட்மிட் இதுவும் காட்டல எனக்கு. ஓகே ஓகே. வேற என்ன விஷயம்? இன்னைக்கு இன்னும் பெட்டராவே நீங்க சொன்னீங்க சுஷீலா மேடம்.